திரு சுப்பிரமணியன், இங்க பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தபடியே பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பக்கம் ரொம்ப உறுதியா திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை, ஆதரவை ரொம்ப உறுதியா வெளிப்படுத்தி வந்த திரு ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக கை கழுவி விட்டது. அதனால தான் ஒரு முக்கிய முடிவை எடுத்து மாநாட்டில் திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்க போறாரு. அந்த நிலைமைக்கு பாஜக தான் உந்தி தள்ளி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலுக்கு எல்லாமே நகர்வுகளுக்கு பாஜக தான் காரணம். இன்னைக்கு மல்லை சத்யா அவர் பேசிய அந்த மதிமுக உள்ள பிரச்சனைகளுக்கும் பாஜக காரணம். ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா துணை பொதுச் செயலாளராக இருந்த போது விசி கலந்து வெளியில வந்தார்ல, அதுக்கெல்லாம் கூட பாஜக தான் காரணம். அதாவது திமுக கூட்டணியில யாரெல்லாம் வெளியில போறாங்களோ அங்கெல்லாம் சஞ்சலம் நடக்குதோ, சலசலப்பு நடக்குதோ, அதுக்கெல்லாம் பாஜக காரணம் கிடையாது, திமுக காரணம்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அங்க ஏதாவது ஒரு பேசுபொருள் வந்துட்டு அப்படின்னா உடனே பாஜக. ரொம்ப தெளிவா கேட்டேன் திரு சுப்பிரமணியம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில இடம்பெற்று பிரதமர் தரப்புக்கும் உள்துறை அமைச்சர் தரப்புக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த திரு ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவா தான் கேட்டேன். நான் கூட்டணி அப்படின்னு பொதுவா கேட்கல. இல்ல, நான் சொன்ன பாஜக காரணம். இப்ப நம்ம முன்னாடி பேசின நபர்களுமே அதான் சொன்னாங்க, பாஜக தான் காரணம் சொன்னதுனால இதற்கும் பாஜக தான் காரணம் நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த நகர்வுகள் நடந்தாலும் அது பாஜக தான் காரணம் அப்படின்னு ஒரு பார்வையை நம்ம நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கோம். சார், ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தேர்தல பாத்தீங்கன்னா அவருக்குன்னு எதுவும் கட்சிகள் இல்லை தேர்தல, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த நிருபர் கேட்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்டிஏ கூட்டணியில் தொடர்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது, நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நகர்ந்து போனாங்க. சோ இப்ப நீங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சியை அழைக்கிறீங்க அப்படின்னா அதுல யார் தலைவரா இருக்கிறாங்க, யார் ஸ்போக்ஸ் பர்சனாக்கா அவங்களை அழைத்து பேசி அவர்களோட வியூகம் என்ன, கொள்கை என்ன, அதற்கப்புறம் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதற்கப்புறமா தொகுதிகள்லாம் வரும் வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாதிரியான வாய்ப்பு இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் ஐயாக்கு இல்ல. ஆனா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு தேர்தலில் கண்டிப்பாக அவரோட வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதை அவர் இன்டைரக்டா ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்ப சொல்லிடுறேன் சார். இதே ஒரு 1.5-2 வருஷங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பிஜேபி அண்ணாமலை அவர்கிட்ட கேட்ட போது என்ன சொன்னா, ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் போது யார் 2026 முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நகர்ந்து போறாரு. அந்த கேள்வியை கடந்து போகிறார். ஓகே, அதனாலதான் பிரச்சனைகள் வந்தது. இப்போ அதே கேள்வியை இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் ஒரு நாளிதழில் அமித்ஷாட்ட கேட்கிறாங்க. ஆனா அவர் கிட்டத்தட்ட அதே பதிலா தான் சொல்றாரு. முதலமைச்சர் யாருன்னு கேட்கும்போது அதிமுக இருந்து வருவாங்கன்னு சொல்றாரு. அவர் எடப்பாடி ஐயா பேரை சொல்லல. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களே தானே தமிழ்நாட்டுல பாஜக தான் ஆட்சி அமைக்கணும், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னவரும் திரு அண்ணாமலை தானே சார். இப்ப தாவேக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார், அவங்களும் ஆட்சி அமைச்சு சொல்றாங்க. அனைத்து கட்சியோட தலைவர்களோட பொறுப்பு, அவங்களோட மேண்டேட்டே அந்த கட்சி தலைமைக்கு வரணும், கட்சியில உள்ள தலைவர் முதலமைச்சரா வரணும் தான் எல்லாரோட நோக்கமே. அதுக்காக நான் இப்ப திமுக உள்ள ஸ்டாலின் ஐயா முதல்வரால் வரணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை உழைப்பாரு, அப்படி கிடையாது. அதனால அந்தந்த கட்சி தலைமை கட்சியை நடத்த வேண்டும், நகர்வுக்கு எடுத்து. நீங்க அகில இந்திய தலைமை சொல்வதுதான் வேத வாக்குங்கிற அடிப்படையில திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார்னு அவர் சொல்றதுக்கும், திரு அண்ணாமலை இங்க பாஜக ஆட்சி அமைக்கணும், பாஜகவிலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கும் முரண்பாடா இருக்குல்ல? முரண் இல்ல. காலம் எப்ப யார் எப்படி சொன்னாங்கிறது பொறுத்து இருக்கிறது, ரைட்டுங்களா? அவர் சொன்னது 1.5 வருடங்களுக்கு முன்னாடி. அமித்ஷா சொன்னது இப்ப என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு, அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு கன்சென்சஸ், 2 பார்ட்டிகளுக்கு இல்ல கன்சென்சஸ் நடந்து அதிமுக தலைமையில தான் இங்க தேர்தலை சந்திக்க போகிறோம், அதிமுக தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படின்றது 2 பேருக்கு ஒரு கன்சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம், அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அதிமுக இவர் அமித்ஷா அவர்கள் வழிமொழிகிறார், சரிங்களா? சோ இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ பிரியனையா சொல்றாங்க, தனியார் சொல்றாங்க, ஓபிஎஸ் வெளியில வரணும்ட்டு. இவர்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதிமுக இருக்கிற தலைவர்கள் வெளியில இருக்கிறாங்க, அவங்களை இன்னும் வீக்கன் பண்ணிட்டு திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா திமுக எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளும், கட்சியில இல்லாத தலைவர்களும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும், அவ்வளவுதான். வந்துட்டீங்க திரு சுப்பிரமணியன். ரொம்ப ஒரு கிளாரிட்டி தான் தேவைப்படுது. என்னன்னா, ஒன்று பாஜக ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் 2024 போலவே எங்க கூட்டணியில தொடர்றாங்க அப்படின்னு பாஜக அறிவிக்கணும். இல்ல நீங்க உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொன்னதுனால அதிமுக அவங்களை கட்சியில எல்லாம் சேர்த்துக்க முடியாது, வேணா கூட்டணியில் இருக்கட்டும் அதிமுக சொல்லணும். 2 தரப்பும் மௌனம் காப்பதனால ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் கூட்டணியில இருக்காங்களா இல்லையா? அதாவது அது அதிமுக உட்கட்சியில அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுத்து, திருப்பி ஒன்றுபட்ட அதிமுக என்றால்
அப்ப நீங்க கேக்குற சார் அது உட்கட்சி பிரச்சனைன்னு அமித்ஷா சொல்லிட்டாரே சார், அது உட்கட்சி பிரச்சனை. நான் கேக்குறது கூட்டணி. அந்த உட்கட்சி பிரச்சனை சால்வ் பண்ண முடியாம தனியாக நிற்கிறார்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில வந்து பிஜேபி அந்த அது கீழே இருக்கிற அலையன்ஸ் மாதிரி ஒரு சப் அலையன்ஸ் மாதிரி தினகரன் ஐயா வருவதற்கான 100% வாய்ப்பு. அது என்ன சார் சப் அலையன்ஸ்? அதுக்கு என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபிக்கு ஒரு 50 கூட்டணியா அப்படின்னு கேக்குறார் பிரியன். அது வந்து கால பிடிச்சு இழுத்து வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணலாம் இல்லீங்களா சார்? அந்த அளவுக்குலாம் வக்ரமா எல்லைக்கோட்டை தொடாமல் திமுக வீழ்த்துவதற்கு காலை பிடித்து இழுத்து என்ன வேணா ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், வியூகம் அமைக்கலாம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா அமமுக தினகரன் ஐயாவும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக தலைமையில் இப்ப வந்து ஒன்றுபட முடியவில்லை அப்படின்னா இவர்களை ஒற்றை நோக்கம் என்ன? திமுக வீழ்த்த வேண்டும். பாஜகவினுடைய வெற்றிக்காக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு தேவைப்பட்ட டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சப் அலையன்ஸ்ல இருக்கணும், மறைமுகமான ஒரு கூட்டணியில இருக்கணும். மறைமுகம்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன்னா அவர்கள் வந்து என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு கொடுக்கிற சீட்ல வந்து என்டிஏ கூட்டணி தனியா கொடுக்கிற சீட்டுல நீங்க சீட்டு ஒதுக்கிக்கோங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா அவரோட தலைமையை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா வந்து இன்னைக்கு தேர்தல வந்து அவர்தான் கட்சி எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியன் உங்க கருத்துக்கு பதில் சொல்ல விரும்புறாங்க, அப்படியே நான் பிஜேபி தன்னுடைய அந்த வந்து ஹிடன் அஜெண்டான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை என்ன பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்கிறது. அவர் வாதப்படி பார்த்தால் சம்பலைன்ஸ் எப்படிங்க சம்பலைன்ஸ் ஆக முடியும்? இந்த இயக்க ஒரு நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற அடிப்படையில ஒட்டுமொத்தமா ஓரணில திரட்டணும் அப்படின்னா அதுக்கு சில வியூகங்கள் அப்படின்னு அதை பார்க்கணும்னு சுப்பிரமணியன் சொல்றாரு. கரெக்ட், நான் சொல்றேன் அது தவறான அப்ரோச். 3 முறை ஒரு முதலமைச்சராக இருந்தவர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அண்ணன் தனியரசு அவர்கள் அழகாக சுட்டிக்காட்டியதை போல் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் தாங்கி பிடித்தவர். இபிஎஸ் தாக்கு பிடித்தார் என்றால் நான் ஓபிஎஸ் தாங்கி பிடித்தது காரணமாக இப்படி தியாகத்துக்கு சொந்தக்காரர் ஓபிஎஸ் இவர் நேருக்கு நேராக இபிஎஸ் வந்து டீல் பண்ண மாட்டாரு, என்டிஏவில் அங்க போய் கொடுப்பாரு, நாங்க கோடிக்கு முன்னாடி வாங்கி நாங்க அந்த அளவு தன்மானம் கட்டவனா இருப்போம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது கிடையாது. இன்னைக்கு கூட்டத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொன்னாரு, நாங்க யாருக்காகவும் யார் பின்னாலையும் போகல, யாரை எதிர்பார்த்தும் நாங்க அரசியல் செய்யலன்னு சொன்னாரு. அதைத்தான் திரு பிரியன் சொல்றாரு. நில்லுங்க, தனித்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க, உங்களை யார் வீழ்த்தினாங்களோ அவங்களுக்கு எதிராக நில்லுங்கன்னு அதைத்தான் சொல்றாரு. அதைத்தான் அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அண்ணன் வந்து தனியரசு அவர்கள் சொன்ன உணர்வுகள் தான் அவர் சொன்னாரு. அதுதான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள ஒட்டுமொத்த உணர்வு. அண்ணன் அப்படியே அதை பிரதிபலித்தாரு. எனவே வந்து ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, திரு இபிஎஸ் என்ற தனி மனிதரை பழி வாங்குவதாக எண்ணிக்கொண்டு அதிமுகவை இந்த தேர்தலில் இட் இஸ் a Waterloo for ADMK. 2026 election is nothing but a Waterloo for ADMK. எனவே வந்து இந்த தேர்தலில் அதிமுக பின்னடைவை சந்தித்து விட்டால் என்ன மிக கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டால் அதை மீட்டெடுப்பது to retrieve ADMK back to its past gloryங்கிறது வெரி டிஃபிகல்ட்ங்கிறது தான் அண்ணனோட